இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். ஆனால் இவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறாரு. உன் ஜெபத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுது என்று அவர் சொல்லாமல், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதில் என்ன ஒரு காரியத்தை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா எதை விரும்புகிறாரு, எதை நினச்சி பேசுகிறாரு அப்படின்னா, ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். அப்போனா இங்கு இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ போகலாம், நீ போகலாம், விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நம்ம இன்றைக்கி ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். ஆனால் அவர் ஜெபத்தில் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அப்படின்னா அவர் எந்த பாயிண்ட்டை வச்சு ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ, எந்த குறிப்புக்கு ஜெபிக்கிறோமோ, வீட்டுக்கு ஜெபிக்கிறோமா, நாட்டுக்கு ஜெபிக்கிறோமா, தேசத்துக்கு ஜெபிக்கிறோமா, பிள்ளைக்கு ஜெபிக்கிறோமா, குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோமா, வேலைக்கு ஜெபிக்கிறோமா, அந்த ஜெபத்துக்கு உண்டான அந்த ஜெப குறிப்புக்கு உண்டான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார்.